இட்லி மாவு அரைச்சி வியாபாரம் பண்ற உங்களுக்காக தான் இட்லி மாவு ஃபில்லிங் அண்ட் சீலிங் மிஷின் தான். டேங்க்ல நம்ம இட்லி மாவு ஃபில் பண்ணி வச்சுட்டோம். எவ்வளவு ஃபில் பண்ணி நமக்கு எப்படி தெரியும்? அப்போ மொத்த எடையும் பாக்குறதுக்கு டச் ஸ்கிரீன்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்ப சின்ன இடம்னாலே போதுங்க, நீங்க ரோட் சைட்ல 10 கட்டை தான் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேஸ் பவர் சப்ளை ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். மிஷின் என்ன பண்ணுறது, இந்த டேங்க்குக்கான ஃபுல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமைஸ்டு மிஷின் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு மிஷினா நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னு சொன்னதுமே தமிழ்நாட்டுல எங்களை நம்பி எங்களால மட்டும்தான் முடியும் நம்பி எங்களுக்கு இந்த மிஷினை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களோட எல்லா கஸ்டமருக்குமே நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புறோம். பேக்கிங் மிஷின் ஆன அனைத்து வாடிக்கையாளரும் உண்மையாவே முழு திருப்தி பெற்ற ஒரே நிறுவனம் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷினரிஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயணன். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுல மிக மிக முக்கியமான உணவு, அது மட்டும் இல்ல நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய உணவு பாத்தீங்கன்னா இட்லியும் தோசையும் தாங்க. ஆனா இந்த இட்லி தோசை நம்ம எல்லார் வீட்டுமே உண்மையாவே அரைச்சுதான் பயன்படுத்துறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகமான விஷயம் தான். நான் சொல்றது உண்மை அப்படின்றது உங்களுக்குமே தெரியும். நீங்க வசிக்கிறது ஒரு கிராமமோ ஒரு நகரமோ இல்ல பெரிய டவுனோ மாநகராட்சி கூட இருக்குங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஊருமே குறைஞ்சபட்சம் 2 to 3 கிடையாது இட்லி மாவுக்குன்னே ஸ்பெஷலா இருக்கு. அப்படி இட்லி மாவு அரைச்சி வியாபாரம் பண்ற உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனில பார்க்குற ஒரு ஸ்பெஷல் மிஷின் என்னன்னா இட்லி மாவு ஃபில்லிங் அண்ட் சீலிங் மிஷின் தான். இப்போ என் கையில இருக்குது பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் மிஷின்ல, அதாவது இந்த ஃபில்லிங் அண்ட் சீலிங் மிஷின்ல பேக் பண்ண பாக்கெட் தாங்க. 1 கிலோ இட்லி மாவு தான் இப்போ நம்ம சாம்பிள் எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த மிஷின்ல இந்த மாதிரி 1 கிலோ மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு ஒரு சிலவங்க சார் எங்களுக்கு 600 கிராம் வேணும், 650 கிராம் வேணும், 700 கிராம் வேணும் அப்படின்னு நீங்க கஸ்டமைஸ் கேட்டாலும் இந்த மிஷின்ல நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணி சீல் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, இப்போ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷின்ல நம்ம ஒரு டேங்க் கொடுத்துருக்கோங்க. இந்த மிஷின் முழுக்க எடை போட்டு ஃபில் பண்ண போகுது. இதுதான் இந்த மிஷினோட அடிப்படை பேசிக் பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 லிட்டராவது நம்ம இட்லி மாவு லோட் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண போது டச் ஸ்கிரீனில் தாங்க ஆப்ரேட் பண்ண போறோம். இந்த டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நம்ம போன் மாதிரி தான். இப்போ ஒரு கான்டாக்டை சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். ஒரு மொபைல் யூஸ் பண்ற அதே கான்செப்ட்ல இந்த டச் ஸ்கிரீன் நம்ம என்ன பண்ணோம், டிசைன் பண்ணிடுறோம். அப்படி என்ன டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மிஷின்ல சார் நாங்க 1 கிலோ இந்த மாதிரி இட்லி மாவு பேக் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க நம்பர் 1ல 1 கிலோ இட்லி மாவு, சார் நாங்க 2வது நம்பர்ல 1/2 கிலோ இட்லி மாவு, 3வது நம்பர்ல 750 கிராம் இட்லி மாவு அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ்டா செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த டச் ஸ்கிரீன். அது மட்டும் இல்லைங்க, படிச்சவங்க படிக்காதவங்க லேடிஸோ ஜென்ஸோ யாரு வேணாலும் ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எவ்வளவு தூரத்துல பேக்கிங் மிஷின் வாங்கினாலும் ஈஸியா ஆப்ரேட் பண்றதுக்காக, ஈஸியா சர்வீஸ் அட்டென்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிதான் கொடுக்கறதா இந்த டச் ஸ்கிரீன். இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷனோட தான் இந்த மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டேங்க்ல ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட் லோட் பண்ணிட்டு நம்ம டச் ஸ்கிரீன்ல நமக்கு எவ்வளவு வெயிட் வேணும் நம்ம செட் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டூல் மட்டும் போட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இங்க பெடல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க பெடலை மட்டும் பிரஸ் பண்ணா போதும். இதுதான் ப்ராடக்ட் வெளில வர வழிங்க. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர், டிரான்ஸ்பரண்ட் கவர், ஒருவேளை நீங்க உங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணாலும் பிராண்டட் கவரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டை அடியில தாங்கிறதுக்காகவே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டாண்ட்ல நீங்க பாக்கெட்டை ஓபன் பண்ணி வச்சாலே போதும், நம்ம செட் பண்ண வெயிட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுங்க. இப்போ இந்த வெயிட் ஃபில் ஆனதும் இங்க ஆப்ரேட் பண்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எடுத்து இந்த பாக்கெட்டை எடுத்து ஒரு வெயிங் ஸ்கேல வச்சாதான் தெரியும். ஆனா நம்ம மிஷின்ல அந்த மாதிரி கிடையாது. ஆப்ரேட் பண்றவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும், அவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம மிஷினே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்படின்னா அலாரம் சிஸ்டம் கொடுத்துருக்கோம், அதாவது இங்க பஸ்ஸர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பேக்கிங் மிஷின் என்ன பண்ணா, நம்ம பாக்கெட்டை ஓபன் பண்ணும்போது ப்ராடக்ட் ஃபில் ஆனதும் நம்ம வெயிட் ரீச் ஆயிடுச்சா உடனே அலாரம் அடிச்சு அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த பாக்கெட் எடுத்து இந்த சீலிங் மிஷின்ல ஈஸியா சீல் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை மிகப்பெரிய அளவுல நீங்க மார்க்கெட் பண்ண முடியுங்க. அடுத்தது இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா அடுத்து என்னென்ன அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மிஷின்ல மெட்டீரியல் கான்டாக்ட் பார்ட், அதாவது டேங்க் மட்டும் தான் மெயினா கான்டாக்ட் பார்ட்டுங்க. ஆனா நம்ம மிஷின்ல என்ன பண்றது, இந்த டேங்குக்கான ஃப்ரேம், டாப் ஷீட், உள்ளக்க ராடு, ஃபுல் சிஸ்டமே பாத்தீங்கன்னா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இதை நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னா,
இந்த மாதிரி இட்லி மாவு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எம்எஸ்ல தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தினசரி இட்லி மாவு எப்படி கிளீன் பண்ணுவீங்க? இப்போ டேங்க்ல ப்ராடக்ட் போட்டுட்டோம், பேக்கெட் பண்ணி எடுத்துரும், எப்படி கிளீன் பண்ணுவீங்க? கம்பல்சரி நீங்க பச்சை தண்ணி இல்ல சுடு தண்ணி கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப டெய்லியும் தண்ணி பட்டா ஒரு எம்எஸ் பொருள் துரு பிடிக்குமா? துரு பிடிக்காதா? உங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம மிஷின்ல துருவே பிடிக்காதுங்க. அதுக்காக தான் டேங்கோ, கவரோ, ஷீட்டோ, ஃப்ரேம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304ல கொடுக்குறோம். அது இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாவே 304ல கொடுத்த முதல் கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும்தாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஃபுல்லாவே ஒரு கஸ்டமைஸ்டு மாடல் மிஷினுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமைஸ்டு மிஷின் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு மிஷினா நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னு சொன்னதுமே தமிழ்நாட்டுல எங்களை நம்பி எங்களால முடியும், எங்களால மட்டும்தான் முடியும் நம்பி எங்களுக்கு இந்த மிஷினை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய எல்லா கஸ்டமருக்குமே நாங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புறோம். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மிஷினை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தது அப்படின்னு நான் இங்க பதிவுபடுத்த விரும்புறேன். இந்த மிஷினோட அடுத்த ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப இந்த டேங்க்ல நம்ம இட்லி மாவு ஃபில் பண்ணி வச்சுட்டோம். எவ்வளவு ஃபில் பண்ணிங்க நமக்கு எப்படி தெரியும்? அப்போ மொத்த எடையும் பாக்குறதுக்கு டச் ஸ்கிரீன்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சார் நாங்க 1 கிலோ செட் பண்ணோம், 1 கிலோ தான் வருதான்னு எப்படி பார்க்க முடியும்? அதையும் இந்த டச் ஸ்கிரீன்லயே பார்த்துக்கலாம். அப்போ மொத்த எடையும் பார்க்கலாம். நம்ம வெயிட் செட் பண்ணது கரெக்டா தான் வருதா அதையுமே இந்த 2 வெயிட்டையுமே நம்ம டிஸ்பிளே பாக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்ல ரொம்ப சின்ன இடம்னாலே போதுங்க. நீங்க ரோட் சைட்ல 10 கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல நாங்க பெரிய அளவு வியாபாரம் பண்றோம், உங்களால இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்ல சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். மிஷின் மட்டும் இல்ல சீலிங் மிஷினும் சிங்கிள் ஃபேஸ் பவர் சப்ளை தாங்க. இப்போ இந்த டேங்க்ல எப்படி வந்து பொருள் லோட் பண்ண போறோம், எப்படி இங்க இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ண போறாங்க, எப்படி பாக்கெட் ஓபன் பண்ணி ப்ராடக்ட் ஃபில் பண்றாங்க, அதுக்கப்புறம் சீல் பண்றான்னு சொல்லி ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வெர்டிகல் செட்டப்ல ரன் ஆயிட்டு இருக்குங்க. இதே பேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ரன் பண்ற மாதிரி நம்ம செட்டப் கொடுக்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எம்எஸ் டைப் பேண்ட் செல்லர், எஸ்எஸ் டைப் பேண்ட் செல்லர், நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ற பேண்ட் செல்லர், இந்த மாதிரி எல்லா வகையான மாடலும் பேண்ட் செல்லர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம லீக்கேஜ் டெஸ்ட் பார்க்கலாம். 1 கிலோவை அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வந்து தலைகீழ கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் எங்கேயுமே லீக் ஆகல. அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம வந்து சீல் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேக்கெட் இந்த மிஷின்ல ரன் பண்ணாலும் இதே குவாலிட்டியில நம்ம ரன் பண்ண முடியும். சீலா இருந்தாலும் சரி, ஃபில்லிங் இருந்தாலும் சரிங்க. இந்த மிஷினோட அடுத்த அட்வான்டேஜஸ் என்னன்னா, 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 350 பேக்கெட் அது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். அவுட்புட் 1 மணி நேரத்துக்கு 350 பேக்கெட்டுங்க. அப்ப நீங்க ஒரு 5 மணி நேரம் ரன் பண்ணாலே ஒரு 1750 பேக்கெட் நம்ம இந்த மிஷின் வந்து பேக் பண்ணிக்க முடியுங்க. ஒரு சின்ன அளவுல பெரிய அளவுல இந்த மிஷின் எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கின்றத இப்ப நீங்க லைவா பார்க்கறத வச்சு தெரிஞ்சுக்க முடியுங்க.
எவ்வளோ குவாலிட்டியா பேக்கெட் ஃபில் பண்ணி சீல் பண்ணியிருக்கு பாருங்க. 1 கிலோங்க. ஒரு கார்பரேட் ஈக்குவலா பேக்கெட் ஃபில் ஆகி சீல் ஆயிருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பாருங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டிராப் கூட வேலை. அந்த அளவுக்கு ப்ராப்பரா நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பாக்கெட்டுமே அங்க ப்ராடக்ட் ஃபில் ஆன உடனே அலாரம் அடிக்கும். அதை நீங்க இப்ப பார்க்கலாம் லைவாவே. இப்போ ப்ராடக்ட் ஃபில் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வெளியில வரல, அலாரம் அடிக்குதுங்க. இந்த அளவுக்கு கஸ்டமைஸ்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணி மார்க்கெட்ல கொடுக்குறோங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின்மா, அதுவும் சின்ன மிஷினோ பெரிய மிஷினோ விஐபியில் வாங்குற எல்லா மிஷினுக்கும் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. ஒரு போல்டோ, நட்டோ, வாஷரோ, பேரிங்கோ, மோட்டரோ, கண்ட்ரோலரோ, ஹீட்டரோ, ஏன் இந்த டச் ஸ்கிரீனோ, சுவிட்சோ எல்லாமே 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரே கம்பெனி இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலேயே. ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் இஸ் விஐபி மிஷினரிஸ். நான் உங்க என்ஜினியர் ஆதி நாராயணன்.